ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம டீ கடை கஜடா செய்கிறது பார்க்கலாம் வாங்க. டீ கடையில் இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் டெய்லி பார்த்துருக்கலாம். வாங்க நம்ம இனிமேல் டீ கடை கஜடா ஸ்நாக்ஸை நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஐகான் பட்டன் பெல்லை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பிளெண்டர் ஜாரில் 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் பிளெண்ட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற தேவையில்லை. பால் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அப்படியே மூடிடுங்க. ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் திறந்து பாருங்கள். சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், மாவு லூஸாக இருக்கக்கூடாது. மாவை மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பாருங்கள், மாவை நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் பிசைஞ்சு சின்ன சின்ன பால்களாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ கத்தியால் இது மாதிரி கீறிக்கோங்க. எல்லா உருண்டைகளும் இது மாதிரி கீறி வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேனில் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இப்போ கஜ்ராவை ஆட் பண்ணிக்கோங்க. கஜ்ராவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா மேலே உங்களுக்கு பொரிஞ்சு உள்ளே வேகாமலே இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு போகிறீங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக ஃப்ரை ஆகும். இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, திருப்பி போடுங்க. டீ கடை கஜ்ரா ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆறின பிறகு கஜ்ராவை சாப்பிடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.